18 படிகளில் ஒவ்வொரு படியாக இறங்கி வந்த ஐயப்ப சுவாமி ஆனை முகத்தானின் தலையில் ஏறி பம்பை நதிக்கரைக்கு பக்தர்கள் படைசூழ சென்ற மணிகண்டன், பம்பை ஆற்றில் மும்முறை முங்கி நீராடி மெய்சிலிர்க்க வெளிவந்த ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறுமே பங்குனி உத்தர ஆராட்ட திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டுக்கான திருவிழாவை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆராட்ட திருவிழா நடந்துட்டு வருது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாட்களுமே மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. விழாவோட இறுதி நாளான இன்று பகல் 12 மணிக்கு பம்பை ஆற்றில ஐயப்பனுக்கு ஆராட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு கோவில்ல இருந்து பக்தர்களின் கோஷங்களோட 18 படிகள்ல இறங்கி வந்த ஐயப்ப சுவாமி கோவில் யானையில ஊர்வலமா சென்று பம்பை ஆற்றில 3 முறை மூழ்கி ஆராட்ட விழா நடந்திருக்கு. தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு கொடி இறக்கப்பட்டு 10 நாள் திருவிழா இன்றோடு நிறைவு பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சபரிமலையில சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறும் என்றும் விஷு பண்டிகை 14ஆம் தேதி கொண்டாடப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க.